ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் தந்தூரி. அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கனை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிரஸ்ட் பீஸை நல்லா நம்ம நைஃப் உள்ளே போகிற வரைக்கும் நல்லா டீப்பாக கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி டீப்பாக கட் பண்ணிக்கணும். எல்லா சிக்கனும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த இடம் தான் பிளட் நிற்கிற இடம். ஸோ அந்த கார்னரை நம்ம நல்லா கட் பண்ணிடணும். லெக் பீஸு உங்களுக்கு எப்படி என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் 5 சிக்கன் எடுத்திருக்கேன். 5 முழு கோழி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் 1/4 கட் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அடுத்ததா நான் உங்களுக்கு இஞ்சி பூண்டு 2 மேரினேஷன் பண்ண போகிறோம். இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் 3 லெமன் போட்டு நல்லா நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி பவுடர், உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் மேரினேஷன். இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது 1 மணி நேரம் ஊறணும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்த மேரினேஷனுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். அடுத்த மேரினேஷன் நம்ம போட்டுக்கலாம். 1 கப்பு மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு. இதை நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கலக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறதே இல்லை. இதில் என்ன கலர் வருதோ அந்த கலர் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்களும் அந்த மாதிரி கலர் ஆட் பண்ண வேணாம். கரம் மசாலா நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிளாக் சால்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 2வது மேரினேஷன். நமக்கு தயிர் நான் 1 மணி நேரம் தண்ணி இல்லாமல் மஸ்லின் கிளாத்தில் கட்டி விட்டேன். அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சதும் நம்ம இந்த மாதிரி தயிர் வந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நமக்கு 2வது மேரினேஷன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே கடைசியாக நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி பவுடர் போட்டுக்கலாம். கசூரி மெத்துங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வெந்தய கீரை தான். அதை நம்ம ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க கடைகளில். இதை நம்ம வாங்கி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், இந்த மேரினேஷன்லேயும் உப்பு போட்டிருக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த கசூரி மேத்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதான். நமக்கு சிக்கன் ஃபர்ஸ்ட் மேரினேஷனில் மிக்ஸ் பண்ணி வச்சு அவ்வளோ தண்ணி வந்துருக்கு. நமக்கு இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு இந்த மேரினேஷனில் போட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த சிக்கனை 2வது மேரினேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் மினிமம் நம்ம 8 மணி நேரம் இந்த சிக்கனை ஊற வைக்கணும். அந்த மசாலாவில் அதிகபட்சமாக நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம ஊற வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம ஊற வச்சிடுறோம். ஊற வச்சு எடுத்துகிட்டு நம்ம சிங்கிள் பீஸாக தந்தூரி கம்பியில் நம்ம சிக்கனை குத்தி விட்டுடலாம். எந்த அளவுக்கு சிக்கனுக்குள்ளே மேரினேஷன் இறங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்டாகவே இருக்கும் சிக்கன். எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி நம்ம தந்தூரி கம்பியில் குத்தி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம குத்திட்டு கடைசியாக கார்னரில் சிக்கன் வலிக்கிட்டு வராமல் கீழே இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வெங்காயத்தையோ இல்லை ஒரு கேரட்டையோ சின்ன துண்டாக கட் பண்ணி லாஸ்ட்டில் குத்தி விட்டுலாம். எல்லா சிக்கனையும் நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு ஹேங் பண்ணி வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற மசாலாவை எல்லாத்துலேயும் நம்ம எல்லா சிக்கன்லையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. சிக்கன் நமக்கு குத்துறதுக்கு முன்னாடியே நம்ம கறி போட்டு தந்தூரி பாட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது எல்லா சிக்கனையும் நம்ம இந்த தந்தூரி பாட்டில் இறக்கி விட்டுடலாங்க. நமக்கு ஒரு 20 நிமிஷம் குக் ஆனாலே போதும். நமக்கு சிக்கன் வெல்டனாக சூப்பராக வந்துடும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். எல்லா சிக்கனுமே தந்தூரி பாட்டில் இறக்கி விட்டாச்சு. இது இந்த சிக்கன் 20 நிமிஷத்தில் நமக்கு குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் இதில் ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நமக்கு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி கவர் பண்ணி வச்சிடுறோம். இந்த ஸ்மோக் எல்லா சிக்கன்லேயும் அப்ளை ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா சிக்கனையும் எடுத்துட்டேன். எப்படி ரோஸ்டாக இருக்குது, எப்படி நமக்கு குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். 5 சிக்கனுக்குள்ளே தேவையான மசாலாலாம் போட்டு நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா இந்த ஃபாலோஅப்ஸை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் நமக்கு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்குது. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக உள்ள வரைக்கும் குக் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.